ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையுமே இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோல பார்த்து. லாஸ்ட் வீக் வந்து ட்ரிப் போயிட்டதுனால என்னால் ரெகுலர் வீடியோஸ் கொடுக்க முடியல. இனிமேல் எப்பவும் போல நம்மளோட சேனல்ல ரெகுலர் வீடியோஸ் வரும். நான் ட்ரிப் போயிருந்தது வந்து விளாக்ஸாக நம்மளோட குக்கிங் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரிப் போகும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில டிப்ஸும் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த விளாக்ஸும் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் நம்மளோட குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இந்த மாதிரி ட்ராவல் விளாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட அந்த குக்கிங் சேனலை விசிட் பண்ணாதவங்க ப்ளீஸ் போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கண்டென்ட் அதில் இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னைக்கான டாப்பிக்கில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலி நமக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், ஃபினான்ஷியலி நான் க்ரோ ஆகணும், ஃபினான்ஷியலி நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டரான லெவலுக்கு போகணும், என்னோட வெல்த் வந்து க்ரோ ஆகிட்டே போகணும் அப்படின்னு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு எப்பவுமே ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இப்போ சொல்ல போற விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்களை உங்க மைண்ட்ல யோசிக்கவும் செய்யாதீங்க, நினைக்காதீங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் பேசாம இருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணும் பொழுது தானாவே நம்ம ஃபினான்ஷியலி பெட்டர் ஆகிறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல நடக்கும். அதை உங்களாலேயே உணரவும் முடியும். ஸோ அந்த மாதிரியான டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத வாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸாக ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம், என்னால் இது முடியாது. இந்த முடியாது முடியாது அப்படின்ற வார்த்தையை உங்களோட மைண்டில் எப்பவும் யோசிக்கவும் செய்யாதீங்க, வார்த்தையிலையும் சொல்லாதீங்க. அதுவும் முக்கியமாக ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னால் இது முடியாது அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்ல சொல்ல நீங்கள் இப்போ இருக்க லெவலை விட ஒன்று கொஞ்சம் கீழே போக ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைன்னா வளராமல் அதே இடத்துல நிற்பீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போது சேலரி ரொம்ப கம்மியாக வாங்குற பர்சனாக இருக்கீங்க, பட் உங்களுக்கு ஒரு 2 வீலர் வாங்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 2 வீலர் வாங்கணும்னு ஒரு ஆசையும் இருக்கும். அந்த ஆசையை யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம மைண்டோட ஒரு ஓரத்தில் நம்ம வாங்குற சேலரிக்கெல்லாம் இதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வரும். இப்போ நீங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸையே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்குள்ளேயே போயிடுவீங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸே வந்து ஒரு டைம் பீரியட்ல உங்களால முடியாது அப்படின்ற ஒரு டெசிஷனை எடுக்க வச்சிடும். அதுக்கு பதிலா என்னால் இது முடியாது அப்படின்ற ஒரு தாட்ஸ் வரும்பொழுதே அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணி என்னால் இது முடியும், இதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத நான் யோசிக்க போறேன், அதை நான் தேட போறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான வழிகள் ஒன்று ஒன்றா உங்களோட லைஃப்ல வர ஆரம்பிக்கும். இது நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயத்தை தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு விஷயத்தை என்னோட லைஃப்பில் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இது என்னோட லைஃப்பில் கிடைக்கணும், இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த பிரபஞ்சமோ நான் வேண்டக்கூடிய கடவுளோ நிறைய விதத்தில் அதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. ஸோ அந்த ஒரு வழியில் நான் நினச்ச விஷயத்த வாங்கினேன். அதை பற்றி நான் ஒரு நாள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை சும்மா நினச்சிட்டு நம்மளால முடியாது அப்படின்னு உட்காந்துராம, நான் இதை வாங்கணும்னா ஒன்று என்னோட சேலரியை ஜாஸ்தி பண்ணணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்படி இல்லை என்னோட ஏர்னிங்ஸ் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் தான் பண்ணுறணும், சேவிங்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாமா, அப்படி ஜாஸ்தி பண்ணும்போது நான் ஒரு டைம் பீரியடில் சேர்த்து வச்சு அது மூலமாக அதை வாங்கிடலாமா அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை இப்போ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒரு விஷயத்த வாங்கணும், நம்மளோட லைஃப்பில் க்ரோ ஆகணும், அதுவும் ஒரு பாசிட்டிவான வேல நம்ம லைஃப்பில் அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக வைங்க. அதுவே அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும். நீங்கள் ஃபினான்ஷியலி க்ரோ ஆகிறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவதாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இந்த இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயம் நம்ம லைஃப்பில் எத்தனை விஷயங்கள் நம்ம கைக்கு கிடைக்க விடாமல் செய்யும் தெரியுமா? பொதுவாகவே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அதை ஒரு நாள் யோசிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக விடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்ம லைஃப்பில் நடக்கவே நடக்காது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்பவுமே நமக்கு அமையாது. அதுலேயும் முக்கியமாக
வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஃபினான்ஷியலி ரிலேட்டடான சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலெல்லாம் நீங்கள் வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை அது ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த விஷயம் நம்ம லைஃப்பில் கிடைக்காமலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேவிங்ஸ் பண்ணுற விஷயத்தையே எடுக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையே எடுத்துக்கலாம். அதை வீட்டில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இந்த விஷயத்தில் சேவிங்ஸ் பண்ணலாம், இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களோட நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம், இல்லை நம்மளே உட்காந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். பட் ஏதோ ஒரு சோம்பேறித்தனமோ இல்லை நம்மளால அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அடிக்கடி நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடிய குணம் இருக்கிறதுனாலையோ இன்னொரு நாள் யோசிச்சுக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுட்டே இருப்போம். அப்படி தள்ளி போட போட ஃபினான்ஷியலி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரான லெவலுக்கு போகிறத இந்த ஒரு விஷயம் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சேவிங்ஸ் விஷயமா இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்காக வாங்க போகிறீங்க, அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்துச்சுன்னா உங்களோட வெல்த் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காமல், இல்லை அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே மட்டும் இருக்காமல் அதுக்கு ஒரு டெட்லைன் வைங்க. இந்த நாளில் இந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், இந்த நாளில் இந்த சேவிங்ஸை வந்து ஆரம்பிச்சிருவேன், இல்லை இந்த ஒரு டேட்டில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆரம்பிச்சிருவேன், இல்லை இந்த ஒரு மந்தில் இந்த ஒரு டைமில் நான் வந்து நினைக்கிற அந்த பொருளை வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் வந்து வச்சிருங்க. அந்த டெட்லைனில் அந்த வேலையை செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபினான்ஷியலி செய்யக்கூடிய விஷயங்களில் க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்ஸாக தெரிஞ்சால் கூட இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து அதை நினச்சே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சும்மா சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு சின்ன விஷயம் பாரு நம்ம கையில் இப்படி ஒரு பெரிய விஷயமா வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போவுமே ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்காமல் அதுக்கு ஒரு டெட்லைன் வச்சு அந்த நேரத்தில் அந்த விஷயத்த பண்ணுங்கள். ஃபினான்ஷியலி நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். மூணாவது நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இது வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது வேணாம் அப்படின்ற விஷயத்த, தேவையில்லாத பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவீங்கல்ல, அனாவசியமான செலவாக தெரியும், பட் இருந்தாலும் நம்ம கை சும்மா இல்லாமல் அதை வாங்கிடுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேணாம் அப்படின்னு இருக்கிற டெசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணினால் நமக்கு இன்கம் வந்து ஜாஸ்தியாகும், நம்மளோட பணம் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், நம்மளோட வெல்த் வந்து இன்னும் க்ரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்ல இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேண்டாமே அப்படின்னு டெசிஷன் எடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் அதில் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களோட பிஸ்னஸை வந்து ஜாஸ்தி பண்ண முடியும், அது மூலமாக உங்களோட இன்கம்மை ஜாஸ்தி பண்ண முடியும். அப்படின்னா அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அது எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு யோசிக்காம அது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினச்சி அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு உங்களோட பிஸ்னஸில் அப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களோட இன்கம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், ஃபினான்ஷியலி நீங்கள் க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. லைக் அதே மாதிரி தான் சில கோர்சஸ் நம்ம கற்றுக்கிறது மூலமாக நம்மளை கொஞ்சம் பெட்டராக்கிக்கிறது மூலமாக அது மூலமாக நம்மளோட வருமானத்தை ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். அப்படின்னா அந்த நேரத்தில் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு எப்பவுமே யோசிக்காதீங்க, அது நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பேசிக் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இதுலேயுமே அடிஷ்னலாக இப்போ நான் கொஞ்சம் அடுத்த லெவல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்னுமே என்னோட இன்கம் வந்து ஜாஸ்தியாக பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்க. பட் அதுக்கான கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் அப்போ வந்து அதை அங்கே ஸ்டாப் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த இடத்துல வளர மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அடிஷ்னலாக அந்த ஒரு கோர்ஸை கற்றுக்கும் பொழுது அதை கற்றுக்கிட்டு உங்களோட அந்த ஸ்டிச்சிங்கில் வந்து அப்ளை பண்ணும் பொழுது இன்னுமே உங்களோட அந்த இன்கம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் எப்போவுமே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி ஒதுக்காம இது நம்மளோட வருமானத்தை ஜாஸ்தி பண்ண போகிற ஒரு விஷயம், இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு யோசிங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியலி க்ரோ ஆக தான் செய்வீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவதாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம், நான் அவ்வளோலாம் லக்கியான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை
எப்பவுமே உங்க மைண்ட்லயும் வச்சுக்காதீங்க, வார்த்தையிலையும் வச்சுக்காதீங்க. அதுலேயும் முக்கியமாக ஃபினான்ஷியலி நம்ம ரொம்ப லோவாக இருக்க டைமில், ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகும் பொழுது இந்த வார்த்தையை நிறைய பேர் யூஸ் பண்ண நான் கேட்டிருக்கேன். நான்லாம் வந்து அவ்வளோ லக்கியான பர்சன்லாம் கிடையாது, அதனால தான் என்னமோ இன்னமும் இந்த பண விஷயத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில் பெருசாக செல்வத்தெல்லாம் சேர்த்தெல்லாம் வைக்கல அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க. நான் இந்த மாதிரியான ஆட்களை என் லைஃப்லேயே நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறவங்க அதோட மட்டும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இப்போ நல்ல லெவலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியலி நல்ல க்ரோ ஆகி நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும் பொழுது அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பர்சன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னப்பா, அவங்கெல்லாம் நல்ல வசதியான ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, அவங்களாம் ரொம்ப லக்கியான பர்சன், அதனால தான் அவங்களுக்குலாம் அப்படியே சேருது, என்னைய மாதிரியா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்பவுமே லைஃப்பில் பேசவே பேசாதீங்க. நீங்கள் லக்கியான பர்சன்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுமே அந்த ஒரு லெவலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து நீங்கள் உங்களை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றத யோசிங்க. அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி எந்த மாதிரியான எஃபர்ட் எல்லாம் கொடுத்து எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வழியில் அவங்க இந்த அளவுக்கு க்ரோ ஆகி இருக்காங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிங்க, நிறைய இடங்கள்ல தேட ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பர்சனலாக வளர்த்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுவும் உங்களோட இன்கம்மை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, நீங்கள் ஃபினான்ஷியலி க்ரோ ஆகுறதுக்கான விஷயங்களை எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கக்கூடிய வெல்த் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் சேரும் பொழுது தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், நான் வந்து இதுக்கான எஃபர்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதனால தான் எனக்கு வந்து இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் நினைக்கிற லெவலில் ஒரு நாள் நான் அச்சீவ் பண்ணவும் செய்வேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள வர்றதுக்கு உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் இவங்க தான் லக்கி, அவங்க தான் லக்கியான பர்சன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சூஸ் பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை வந்து மாற்றும், அதுதான் நம்மளை வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ மாற்றும். ஸோ எப்பவுமே நான் லக்கியான பர்சன் கிடையாது அப்படின்னு யோசிக்காம, நான் இன்னுமே பெட்டரான பர்சன் ஆகிறதுக்கு, நான் இன்னுமே ஃபினான்ஷியலி க்ரோ ஆகிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், அதுக்கு நான் என்ன மாதிரியெல்லாம் என்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமாக நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும், ஃபினான்ஷியல் க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும், வெல்த் வைஸ் நீங்கள் இன்னுமே பெட்டரான ஒரு பிளேஸ்க்கு போவீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.